கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? ஒவ்வொரு இரவும் உங்கள் தலையணை கண்ணீரால் நனைகிறதா? உங்கள் நிதி நிலைமை ஒருபோதும் மாறாது என்று விரக்தியின் விளிம்பில் நிற்கிறீர்களா? நீங்கள் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று உணர்கிறீர்களா? இன்று இரவு இந்த நேரத்தில் வானங்கள் உங்களுக்கு பதிலளிக்கின்றன. உங்கள் அழுகையின் சத்தம் பரலோகத்தின் சிம்மாசனத்தை எட்டியுள்ளது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் ஆன்மாவைத் திறங்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் கடவுளின் மிக சக்தி வாய்ந்த போர் வீரரான பிரதான தூதர் மிக்கேல் உங்கள் சார்பாக போரிட உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார். உங்கள் சங்கிலிகள் உடைக்கப்படப் போகின்றன. உங்கள் கதவுகள் திறக்கப்படப் போகின்றன. உங்கள் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் நான் இப்போது 3 பிரதான தூதர்களின் பிரசன்னத்தை அழைக்கிறேன். போர் வீரர்களின் தளபதியான பிரதான தூதர் மிக்கேல், உங்கள் ஜேபிஎல்எந்த வாளுடன் வாருங்கள். உங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய சக்தியையும் வெட்டுங்கள். கடவுளின் குணப்படுத்துபவரான பிரதான தூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் தைலத்துடன் வாருங்கள். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயையும், உங்கள் ஆன்மாவில் உள்ள ஒவ்வொரு காயத்தையும் குணப்படுத்துங்கள். கடவுளின் தூதுவரான பிரதான தூதர் கேப்ரியல், உங்கள் எக்காலத்துடன் வாருங்கள். நிதி பிரொருவின் நற்செய்தியை அறிவித்து உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் எப்பாத்தா என்ற வார்த்தையை பிரகடனப்படுத்துங்கள். இதன் பொருள் திறக்கப்படுவாயாக. ஆம், இந்த நேரத்தில் உங்கள் நிதி, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மனம் ஆகியவை திறக்கப்பட வேண்டும் என்று வானங்கள் கட்டளையிடுகின்றன. இது உங்கள் விடுதலையின் தருணம். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் பிரதான தூதர் மிக்கேலே, நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் தெய்வீக படையுடன் இப்போது வாருங்கள். உங்கள் ஒளிரும் வாளை உயர்த்தி என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் தகர்த்தெறியுங்கள். வறுமையின் ஆவி, கடனின் ஆவி, தோல்வியின் ஆவி ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். என் மூதாதையரிடமிருந்து வந்த ஒவ்வொரு பரம்பரை சாபமும், என் நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு வார்த்தை சாபமும், பொறாமை கொண்ட கண்களால் என் மீது வைக்கப்பட்ட ஒவ்வொரு தீய பார்வையும் இப்பொழுது மிக்கேலின் வாளால் வெட்டப்படட்டும். இந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபரின் வீட்டையும் சுற்றிலும் ஒரு நெருப்பு வளையத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். எந்த ஒரு அசுத்த ஆவியும், எந்த ஒரு மந்திர தந்திரமும், எந்த ஒரு சூனியமும் இந்த எல்லையை கடக்க முடியாது. உங்கள் காலடியில் கட்டப்பட்டிருந்த கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகள், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருந்த ஆன்மீக கயிறுகள், உங்களை ஒரே இடத்தில் கட்டிப் போட்டிருந்த தீய நங்கூரங்கள் அனைத்தும் இப்போது 2ஆக வெட்டப்படுகின்றன. விடுதலை, விடுதலை, விடுதலை. உங்கள் கால்கள் இப்போது முன்னேற சுதந்திரமாக உள்ளன. உங்கள் கைகள் இப்போது ஆசீர்வாதங்களைப் பெற சுதந்திரமாக உள்ளன. உங்கள் மனம் இப்போது வெற்றியையும் செழிப்பையும் சிந்திக்க சுதந்திரமாக உள்ளது. இயேசுவின் இரத்தத்தால் உங்கள் கடந்த காலம் கழுவப்படுகிறது. மிக்கேலின் வாளால் உங்கள் நிகழ்காலம் பாதுகாக்கப்படுகிறது. கடவுளின் வாக்குறுதியால் உங்கள் எதிர்காலம் உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் இனி அடிமையில்லை, நீங்கள் கடவுளின் பிள்ளை, வெற்றிக்காகப் பிறந்தவர். இந்த விடுதலையை இப்போது உங்கள் ஆவியில் உணருங்கள். பிரதான தூதர் மிக்கேலின் பெயரால் நான் என் நிதி வாழ்க்கைக்கு எதிரான ஒவ்வொரு ஆன்மீக தாக்குதலையும் எதிர்க்கிறேன். என் பணத்தை திருடும் திருடனின் ஆவியை நான் கட்டுகிறேன். என் வருமானத்தை விழுங்கும் வெட்டுக்கிளிகளின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். என் பணப்பையை ஓட்டையாக்கும் பசியின் ஆவியை நான் விரட்டுகிறேன். என் நிதி முன்னேற்றத்திற்கு எதிராகப் பேசும் ஒவ்வொரு தீய நாவையும் நான் இப்போது மௌனமாக்குகிறேன். என் வியாபாரத்திற்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு சூழ்ச்சியும், என் வேலைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு பொறாமை எண்ணமும், என் சேமிப்பிற்கு எதிராக ஏவப்பட்ட ஒவ்வொரு மந்திரமும் இப்போது செயலிழக்கச் செய்யப்படுகிறது. உங்கள் நிதிக்கு எதிராகப் போரிடும் இருளின் படைகள் இப்போது குழப்பத்தில் சிதறி ஓடுகின்றன. புனித மிக்கேலின் வாள் அவர்களை துரத்துகிறது. கடவுளின் ஒளி அவர்களை ஒஷ்லபியா. உங்கள் பணத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு தடையும், உங்கள் வங்கிக் கணக்கின் மீது இருந்த ஒவ்வொரு வரம்பும், உங்கள் முதலீடுகளின் மீது இருந்த ஒவ்வொரு தடையாணையும் இப்போது உடைக்கப்படுகிறது. உங்கள் பணம், அது திருடப்பட்டிருந்தாலும், ஏமாற்றப்பட்டிருந்தாலும், சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டிருந்தாலும், இப்போது 7 மடங்காக உங்களிடம் திரும்ப வரவேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். உங்கள் கடனாளிகளின் இதயங்கள் இப்போது திறக்கப்படட்டும். அவர்கள் உங்களுக்குச் செலுத்த வேண்டியதை உடனடியாகச் செலுத்தட்டும். உங்கள் முதலாளிகளின் கண்கள் இப்போது திறக்கப்படட்டும்.
அவர்கள் உங்கள் உழைப்பைக் கண்டு உங்களுக்கு பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் அளிக்கட்டும். நிதி அற்புதத்திற்கான ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படுகிறது. வானங்களின் தளபதியே, புனித மிக்கேலே, உங்கள் வாளால் என் பாதையை தெளிவுபடுத்துங்கள். என் வழியில் எதிரி வைத்திருக்கும் ஒவ்வொரு கண்ணியையும் ஒவ்வொரு பொறியையும் ஒவ்வொரு தடைக்கல்லையும் நீக்குங்கள். வறுமையின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை வெளியேற்றி செழிப்பின் மலைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். எனக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு அதிகாரியையும் ஒவ்வொரு ஆட்சியாளரையும் இந்த உலகத்தின் இருளின் சக்திகளையும் உயர் இடங்களில் உள்ள தீய ஆவிகளையும் நான் எதிர்க்கிறேன். உங்கள் சக்தி என் சக்தியை விட பெரியது, உங்கள் ஞானம் அவர்களின் தந்திரங்களை விட உயர்ந்தது. இன்று நான் உங்கள் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் நிற்கிறேன். பொறாமையின் அம்புகள் என் மீது பாயாது, அவதூறுகளின் வார்த்தைகள் என்னை தாக்காது. தோல்வியின் திட்டங்கள் என் வாழ்வில் வெற்றி பெறாது. ஏனென்றால் பிரதான தூதர் மிக்கேல் என் பாதுகாவலர். அவர் எனக்காக போரிடுகிறார். உங்கள் நிதி வாழ்க்கையைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத கோட்டையை அவர் கட்டுகிறார். உங்கள் வருமானம், உங்கள் சேமிப்பு, உங்கள் சொத்துக்கள் அனைத்தும் பரலோகத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. திருடன் திருட வர முடியாது, பூச்சி அழிக்க முடியாது, பணவீக்கம் குறைக்க முடியாது. ஏனென்றால் கடவுளின் முத்திரை உங்கள் நிதிகளின் மீது இருக்கிறது. நீங்கள் இப்போது வறுமையின் மனநிலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் பற்றாக்குறையின் சிந்தனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் பயத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் செழிப்பின் மனநிலையை, மிகுதியின் சிந்தனையை, விசுவாசத்தின் ஆவியை இப்போது பெறுகிறீர்கள். மிக்கேலின் வாளே, வெட்டு! என் நிதி வாழ்க்கையை முடக்கியிருக்கும் ஒவ்வொரு தீய ஒப்பந்தத்தையும் ஒவ்வொரு எதிர்மறை உடன்படிக்கையையும் வெட்டி முறித்திடு. என் மூதாதையர் செய்த பாவங்களால் என் மீது வந்த ஒவ்வொரு நிதி சாபத்தையும் இப்போது நீக்கு. நான் அறியாமல் செய்த அல்லது எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய உடன்படிக்கையையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் ரத்து செய்கிறேன். வறுமையுடன் நான் செய்த ஒவ்வொரு உடன்படிக்கையும் இப்போது முறிக்கப்படுகிறது. கடனுடன் நான் செய்த ஒவ்வொரு ஒப்பந்தமும் இப்போது ரத்து செய்யப்படுகிறது. பற்றாக்குறையுடன் நான் செய்த ஒவ்வொரு வாக்குறுதியும் இப்போது செல்லாததாகிறது. இன்று நான் கடவுளுடன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன். செழிப்பின் உடன்படிக்கை, ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை, மிகுதியின் உடன்படிக்கை. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இப்போது என்னுடையவை. ஈசாக்கின் 100 மடங்கு அறுவடை இப்போது என்னுடையது. யாக்கோபின் செழிப்பு இப்போது என்னுடையது. சாலமோனின் ஞானமும் செல்வமும் இப்போது என் மீது வருகிறது. பரலோகத்தின் களஞ்சியங்கள் எனக்காக திறக்கப்படுகின்றன. தேவதூதர்கள் இப்போது எனக்கு சேவை செய்ய அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் எனக்கு ஆதரவையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறார்கள். நான் இனி கடந்த காலத்தின் கைதி அல்ல. நான் எதிர்காலத்தின் வாரிசு. என் நிதி பாரம்பரியம் இன்று மாறுகிறது. என் பிள்ளைகளும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வறுமையின் சுழற்சி இப்போது உடைக்கப்படுகிறது. செழிப்பின் சுழற்சி தொடங்குகிறது. தூய்மைப்படுத்தும் நெருப்பே, வா! பிரதான தூதர் மிக்கேலின் பிரசன்னத்திலிருந்து வரும் பரிசுத்த அக்கினி என் வாழ்க்கையை இப்போது சுத்திகரிக்கட்டும். என் நிதி வாழ்க்கையில் தோல்வியையும் தேக்கத்தையும் ஈர்க்கும் ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலையும், ஒவ்வொரு விரக்தியான மனநிலையையும், ஒவ்வொரு சுய சபோதாஜ் எண்ணத்தையும் அது எரித்துச் சாம்பலாக்கட்டும். சோம்பலின் ஆவி, தள்ளிப்போடும் ஆவி, சுய சந்தேகத்தின் ஆவி இப்போது என் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். நான் கடவுளின் படைப்பு, பயத்துடனும் அற்புதமாகவும் உருவாக்கப்பட்டவன். நான் வெற்றி பெற தகுதியானவன். நான் செழிப்பாக இருக்க தகுதியானவன். நான் ஆசீர்வதிக்கப்பட தகுதியானவன். இந்த உண்மையை நான் இப்போது என் ஆத்மாவின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். பொறாமை, கசப்பு, மன்னிக்காமை போன்ற ஒவ்வொரு வேரும் என் இருதயத்திலிருந்து பிடுங்கப்பட்டு கடவுளின் அன்பால் மாற்றப்படட்டும். ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் ஓட்டம் தூய்மையான பாத்திரத்தின் வழியாக மட்டுமே பாய முடியும். என் இதயம் இப்போது தூய்மையானது. என் மனம் இப்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. என் ஆவி இப்போது பலப்படுத்தப்பட்டுள்ளது. நான் நிதி அற்புதங்களைப் பெறுவதற்கு ஒரு திறந்த வழியாக இருக்கிறேன். கடவுளின் கிருபை என் மீது தாராளமாகப் பொழிகிறது. நான் ஒரு காந்தம். அது வாய்ப்புகளையும் நல்லெண்ணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கிறது. என் ஆற்றல் இப்போது மிகுதியின் அதிர்வெண்ணுடன் இணைகிறது. எல்லாம் சாத்தியம் என்று நான் நம்புகிறேன். பிரதான தூதர் கேப்ரியல், நற்செய்தியின் தூதரே, இப்போது உங்கள் எக்காலத்தை ஊதுங்கள். என் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய பருவத்தின் வருகையை அறிவிக்கவும்.
பற்றாக்குறையின் நீண்ட இரவு முடிந்துவிட்டது. செழிப்பின் பிரகாசமான காலை உதயமாகிறது. உங்கள் வார்த்தையின் சக்தியால் நான் என் நிதி நிலைமைக்கு எப்பாத்தா என்று பிரகடனப்படுத்துகிறேன். என் வங்கிக் கணக்குகளே திறக்கப்படுங்கள். எதிர்பாராத வருமானத்தைப் பெற திறக்கப்படுங்கள். கடன்களை அடைக்கத் திறக்கப்படுங்கள். சேமிப்பால் நிரம்பத் திறக்கப்படுங்கள். எப்பாத்தா, என் பணப்பையே திறக்கப்படு. ஒருபோதும் காலியாக இல்லாமல் இருக்கத் திறக்கப்படு. கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் திறக்கப்படு. எப்பாத்தா, என் வியாபாரமே அல்லது என் வேலையே திறக்கப்படு. புதிய வாடிக்கையாளர்களுக்கு திறக்கப்படு. புதிய ஒப்பந்தங்களுக்கு திறக்கப்படு. பதவி உயர்வுகளுக்கு திறக்கப்படு. எப்பாத்தா, என் வீட்டுக் கதவுகளே திறக்கப்படுங்கள். ஆசீர்வாதங்கள் உள்ளே வரத் திறக்கப்படுங்கள். வறுமை வெளியேறத் திறக்கப்படுங்கள். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்பட வேண்டும் என்று நான் இப்போது தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். உங்கள் குளிர்சாதன பெட்டி உணவால் நிரம்பும். உங்கள் அலமாரிகள் புதிய ஆடைகளால் நிரம்பும். உங்கள் வாகனங்கள் எரிபொருளால் நிரம்பும். உங்கள் பில்கள் அனைத்தும் செலுத்தப்படும். நிலுவையில் எதுவும் இருக்காது. நீங்கள் இனி கடன் வாங்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். நீங்கள் இனி வால் அல்ல, தலையாக இருப்பீர்கள். இது கடவுளின் வாக்குறுதி. அது இப்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. கேப்ரியலின் அதிகாரத்தால் நான் பிரகடனப்படுத்துகிறேன். நிதி அற்புதங்களின் கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன. அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த பணம் இப்போது விடுவிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட்டு உங்களுக்கு வரவேண்டிய இழப்பீடு வழங்கப்படுகிறது. நீங்கள் மறந்துவிட்ட ஒரு பழைய முதலீடு இப்பொழுது பல மடங்காக பெருகி உங்களுக்கு திரும்ப வருகிறது. யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு காசோலையை அஞ்சலில் அனுப்புகிறார். அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்களுக்கு வேலை இல்லை என்றால் உங்கள் திறமைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ற ஒரு புதிய மற்றும் சிறந்த வேலை வாய்ப்பு இந்த வாரத்திற்குள் உங்களை தேடி வருகிறது. உங்கள் வியாபாரம் வாடிக்கையாளர்களால் நிரம்பி வழியும். உங்கள் தொலைபேசி ஆர்டர்களுக்காக ஒலித்துக் கொண்டே இருக்கும். கடவுள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் படைப்பாற்றல் மிக்க நிதி அற்புதங்களைச் செய்கிறார். அவர் பாலைவனத்தில் ஒரு நதியை உருவாக்குகிறார். அவர் இல்லாததிலிருந்து வழிகளை உருவாக்குகிறார். உங்கள் பகுத்தறிவுக்கு இது சாத்தியமற்றதாகத் தோன்றலாம், ஆனால் கடவுளுக்கு எல்லாம் சாத்தியம். உங்கள் சந்தேகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் விசுவாசத்தை உயர்த்துங்கள். உங்கள் கண்களால் பார்க்க முடியாததை உங்கள் ஆவியால் காணுங்கள். உங்கள் காதுகளால் கேட்க முடியாததை உங்கள் விசுவாசத்தால் கேளுங்கள். செழிப்பின் சத்தம் உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறது. அது நாணயங்களின் சத்தம், அது செலுத்தப்பட்ட பில்களின் சத்தம், அது மகிழ்ச்சியின் மற்றும் நன்றியின் சத்தம். இதைப் பெறுங்கள். எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா. இந்த வார்த்தையின் சக்தியால் கடனின் கோட்டைகள் இப்போது இடிக்கப்படுகின்றன. உங்களை சிறைப்பிடித்திருக்கும் கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள் அனைத்தும் இப்போது தெய்வீகத் தலையீட்டால் தீர்க்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். எதிர்பாராத வருமானம் உங்கள் கடன்களை அடைக்க வருகிறது. கடன் ரத்து அற்புதங்கள் நிகழ்கின்றன. வங்கிகளும் கடன் நிறுவனங்களும் உங்களுக்கு சாதகமான விதிமுறைகளை வழங்குகின்றன. நீங்கள் கடனின் சுமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். இனி நீங்கள் கடன் அட்டைகளை நம்பி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் பணத்தின் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. பணம்தான் உங்கள் அடிமையாக இருக்கும். அது உங்களுக்கு சேவை செய்யும். அது உங்கள் கனவுகளை நிறைவேற்றும். அது கடவுளின் ராஜ்யத்தை விரிவுபடுத்த உதவும். நான் இப்போது உங்கள் மீது கடன் ரத்து செய்யும் அபிஷேகத்தை வெளியிடுகிறேன். இந்த அபிஷேகம் உங்கள் நிதி ஆவணங்கள், உங்கள் கடன் அறிக்கைகள், உங்கள் வங்கி அறிக்கைகள் மீது பாய்கிறது. அது ஒவ்வொரு எதிர்மறையான பதிவையும் நீக்கி உங்களுக்கு ஒரு புதிய நிதி தொடக்கத்தை அளிக்கிறது. நீங்கள் இன்று முதல் கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி நடக்கத் தொடங்குகிறீர்கள். கடவுள் உங்களுக்கு ஞானத்தை அளிக்கிறார். உங்கள் நிதிகளை எவ்வாறு நிர்வகிப்பது, எவ்வாறு சேமிப்பது, எவ்வாறு முதலீடு செய்வது என்று அவர் உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் நிதி ரீதியாக சுதந்திரமாகவும் தற்சார்புடனும் இருப்பீர்கள். நற்செய்தியின் தூதரான கேப்ரியலே, உங்கள் தெய்வீகச் செய்தியுடன் வாருங்கள். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நிதி ரீதியான நல்ல செய்தியை கொண்டு வாருங்கள். அவர்களின் மின்னஞ்சல் பெட்டியில் ஒரு வேலை வாய்ப்பு கடிதம் வரட்டும். அவர்களின் தொலைபேசிக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் உறுதியானதாக ஒரு அழைப்பு வரட்டும். அவர்களின் வங்கிக் கணக்கில் எதிர்பாராத வைப்புத் தொகை பற்றிய ஒரு குறுஞ்செய்தி வரட்டும். அவர்களின் கதவைத் தட்டி
அவர்களுக்கு உதவ விரும்பும் ஒருவரின் வருகை இருக்கட்டும். கடவுளின் ஆசீர்வாதங்கள் பல வழிகளில் வருகின்றன. உங்கள் கண்களை திறந்து வைத்திருங்கள். உங்கள் இதயத்தை திறந்து வைத்திருங்கள். உங்களுக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அடையாளம் காண கடவுள் உங்களுக்கு ஞானத்தை அளிக்கிறார். தயக்கத்தின் ஆவி, பயத்தின் ஆவி உங்களை விட்டு நீங்கட்டும். நீங்கள் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறுவீர்கள். உங்கள் யோசனைகள், உங்கள் திட்டங்கள், உங்கள் கனவுகள் இப்போது தெய்வீக உத்வேகத்தை பெறுகின்றன. அவற்றை செயல்படுத்த தேவையான வளங்கள், தொடர்புகள் மற்றும் ஆதரவு உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. பரலோகத்தின் முழு படையும் உங்களை ஆதரிக்கிறது. உங்கள் வெற்றி ஏற்கனவே பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அது பூமியில் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் எழுவீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அற்புதம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கேப்ரியலின் எக்காலத்தின் தொனியால் நான் உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் செல்வங்களை அழைக்கிறேன். உங்கள் வீட்டிற்குள், உங்கள் நிலத்தின் கீழ், உங்கள் திறமைகளுக்குள் மறைந்திருக்கும் புதையல்கள் இப்போது வெளிப்படட்டும். கடவுள் உங்களுக்குள் வைத்துள்ள படைப்பாற்றல், திறமைகள் மற்றும் பரிசுகள் இப்போது வெளிப்பட்டு உங்களுக்கு செல்வத்தை உருவாக்கும். நீங்கள் ஒருபோதும் கருத்தில் கொள்ளாத ஒரு புதிய வருமான ஆதாரம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் ஒருபோதும் நினைத்துப் பார்க்காத ஒரு வியாபார யோசனை உங்கள் மனதில் தோன்றும். நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்காக வேலை செய்யும் செயலற்ற வருமான வழிகளை கடவுள் உருவாக்குகிறார். உங்கள் கைகள் செய்யும் அனைத்தும் செழிக்கும். நீங்கள் நடும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு பலனைத் தரும். உங்கள் முயற்சிகள் வீணாகாது. உங்கள் உழைப்பு வெகுமதி அளிக்கப்படும். நீங்கள் இனி சிறிய விஷயங்களுக்காக போராட மாட்டீர்கள். நீங்கள் மிகுதியான வாழ்க்கைக்குள் நுழைகிறீர்கள். உங்கள் கோப்பைகள் நிரம்பி வழிகின்றன. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பியுள்ளன. உங்களிடம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் போதுமானதை விட அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வழியாக மாறுவீர்கள். உங்கள் செழிப்பு பலரைத் தொடும், பலருக்கு நம்பிக்கை அளிக்கும். நீங்கள் கடவுளின் தாராள குணத்தின் வாழும் சாட்சியாக இருப்பீர்கள். எப்பாத்தா, உங்கள் வருமானத்தின் ஆதாரங்கள் திறக்கப்படட்டும். 1 அல்ல, 2 அல்ல, பல வருமான ஆதாரங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் பாயத் தொடங்கட்டும். உங்கள் சம்பளம், உங்கள் வியாபார லாபம், உங்கள் முதலீடுகள், உங்கள் பக்க வருமானங்கள் அனைத்தும் பெருகட்டும். பணத்தின் ஓட்டம் ஒரு வறண்ட ஓடையாக இல்லாமல் ஒரு பெருக்கெடுத்து ஓடும் நதியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். நிதி நெருக்கடியின் கதவுகள் மூடப்பட்டு நிதி ஸ்திரத்தன்மையின் கதவுகள் திறக்கப்படட்டும். பற்றாக்குறையின் ஜன்னல்கள் மூடப்பட்டு பரலோகத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும். உங்கள் மீது பொழியப்படும் ஆசீர்வாதங்களை நீங்கள் அடக்க முடியாத அளவுக்கு கடவுள் உங்கள் மீது ஆசீர்வாதங்களை பொழிகிறார். உங்கள் நிதி வாழ்க்கையில் தேக்க நிலையின் காலம் முடிந்துவிட்டது. முன்னேற்றத்தின், வளர்ச்சியின், விரிவாக்கத்தின் ஒரு புதிய காலம் தொடங்குகிறது. உங்கள் நிதி வரைபடம் மீண்டும் வரையப்படுகிறது. வறுமையின் எல்லைகள் அழிக்கப்பட்டு செழிப்பின் புதிய பிரதேசங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. நீங்கள் இனி சம்பளத்திற்கு சம்பளம் வாழ மாட்டீர்கள். நீங்கள் தலைமுறை செல்வத்தை உருவாக்கும் ஒரு நிலைக்குள் நுழைகிறீர்கள். உங்கள் பெயர் உங்கள் குடும்பத்தில் வறுமையை உடைத்தவர் என்று எழுதப்படும். உங்கள் பாரம்பரியம் விசுவாசம், விடாமுயற்சி மற்றும் தெய்வீக செழிப்பு ஆகியவற்றின் பாரம்பரியமாக இருக்கும். பிரதான தூதர் கேப்ரியலின் அதிகாரத்தின் கீழ் திருடப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும், தாமதமான ஒவ்வொரு அற்புதமும், தடுத்து வைக்கப்பட்ட ஒவ்வொரு நிதியும் இப்போது விடுவிக்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். உங்களுக்குச் சொந்தமானது உங்களிடம் வரவேண்டும். எதிரி உங்களிடமிருந்து திருடிய ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் செல்வம் ஆகியவற்றை 7 மடங்கு அதிகமாக திரும்பப் பெற வேண்டும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். தாமதத்தின் ஆவிகள் இப்போது உடைக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேக்கமும் இப்போது ஒரு முன்னேற்றமாக மாறுகிறது. நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த அந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கிறது. நீங்கள் கனவு கண்ட அந்த வீடு இப்போது உங்கள் கைக்கு வருகிறது. நீங்கள் ஜெபித்த அந்த நிதி அதிசயம் இப்போது உங்கள் கைகளில் வைக்கப்படுகிறது. காலம் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. நீங்கள் இழந்த ஆண்டுகளை கடவுள் ஈடு செய்கிறார். வெட்டுக்கிளிகள் உண்ட ஆண்டுகளை அவர் உங்களுக்கு திரும்பத் தருகிறார். உங்கள் கண்ணீர் வீணாகவில்லை. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டன. உங்கள் அறுவடையின் காலம் வந்துவிட்டது. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியப் போகின்றன. உங்கள் இதயம் நன்றியால் நிரம்பப் போகிறது. நீங்கள் கடவுள் உண்மையுள்ளவர் என்று பாடுவீர்கள்.
உங்கள் சாட்சியம் பலரை விசுவாசத்திற்கு அழைத்து வரும். உங்கள் வாழ்க்கை கடவுளின் நன்மையின் மற்றும் கிருபையின் ஒரு பிரகாசமான உதாரணமாக இருக்கும். கடவுளின் குணப்படுத்துபவரே, பிரதான தூதர் ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் பச்சை ஒளியுடன் இப்போது வாருங்கள். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு உடலிலும் பாயுங்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உயிரணுவும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு உறுப்பும் இப்பொழுது தெய்வீக ஆரோக்கியத்தால் நிரப்பப்படட்டும். மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பியல் பாதையும் குணமடையட்டும். கவலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வின் வேர்கள் பிடுங்கப்படட்டும். உங்கள் மனம் கிறிஸ்துவின் மனதைப் போல சமாதானத்தாலும் தெளிவாலும் நிரப்பப்படட்டும். உங்கள் கண்களில் உள்ள பார்வை கூர்மையடையட்டும். உங்கள் காதுகளில் உள்ள கேட்கும் திறன் மீட்டெடுக்கப்படட்டும். உங்கள் இதயம் வலுவாகத் துடிக்கட்டும். உங்கள் இரத்த அழுத்தம் சீராக இருக்கட்டும். உங்கள் நுரையீரல்கள் ஆழமாக சுவாசிக்கட்டும். ஆக்சிஜனின் ஒவ்வொரு மூலக்கூறும் உங்கள் உடலுக்கு உயிரை கொண்டு வரட்டும். உங்கள் முதுகெலும்பில் உள்ள ஒவ்வொரு வலியும், உங்கள் மூட்டுகளில் உள்ள ஒவ்வொரு விரைப்பும் இப்போது நீங்குகிறது. செரிமான அமைப்பு, நரம்பு மண்டலம், சுற்றோட்ட அமைப்பு, நோய் எதிர்ப்பு அமைப்பு அனைத்தும் இப்போது தெய்வீக வரிசையில் செயல்படுகின்றன. சர்க்கரை நோய், புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் ஒவ்வொரு பெயரிடப்பட்ட மற்றும் பெயரிடப்படாத நோயின் ஆவியையும் நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். நீங்கள் குணமடைகிறீர்கள். நீங்கள் முழுமையடைகிறீர்கள். பிரதான தூதர் ரபேலின் குணப்படுத்தும் தைலம் இப்போது உங்கள் உணர்ச்சி பூர்வமான காயங்களின் மீது பாய்கிறது. நிராகரிப்பின் வலி, துரோகத்தின் காயம், இழப்பின் துக்கம் அனைத்தும் இப்போது கடவுளின் ஆறுதலால் குணப்படுத்தப்படுகின்றன. உங்களை வருத்தியவர்களை மன்னிக்கும் கிருபையை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களை நீங்களே மன்னிக்கும் சக்தியை நீங்கள் பெறுகிறீர்கள். கசப்பின் வேர்கள், கோபத்தின் சங்கிலிகள், மன்னிக்காமையின் சிறைச்சாலைகள் இப்போது உடைக்கப்படுகின்றன. உங்கள் இதயம் மீண்டும் பிரீமியன் சீடானிக்கு நம்புவதற்கு, மகிழ்ச்சியாக இருக்க சுதந்திரமாகிறது. பயம் மற்றும் கவலையின் ஆவிகள் உங்கள் மனதை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். எதிர்காலத்தைப் பற்றிய பயம், தோல்வியைப் பற்றிய பயம், பற்றாக்குறையைப் பற்றிய பயம் அனைத்தும் இப்போது கடவுளின் தேலியோஸ் அன்பால் விரட்டப்படுகின்றன. உங்களுக்கு பயத்தின் ஆவி கொடுக்கப்படவில்லை, ஆனால் சக்தி, அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இரவில் நிம்மதியாக உறங்குவீர்கள். உங்கள் கனவுகள் இனிமையாக இருக்கும். நீங்கள் காலையில் புத்துணர்ச்சியுடனும் பலத்துடனும் எழுவீர்கள். உங்கள் ஆன்மா, உங்கள் மனம், உங்கள் உடல் ஆகியவை இப்போது ஒத்திசைவில் உள்ளன. நீங்கள் சமாதானத்தில் நடக்கிறீர்கள். அது எல்லா புரிதலையும் மீறுகிறது. கடவுளின் மருந்தகத்திலிருந்து ரபேல் தூதர் இப்போது உங்களுக்கு தேவையான மருந்தை கொண்டு வருகிறார். அது உங்கள் உடலுக்கான தெய்வீக குணப்படுத்துதலாக இருக்கலாம். அது உங்கள் மனதுக்கான சமாதானமாக இருக்கலாம். அது உங்கள் ஆன்மாவுக்கான நம்பிக்கையாக இருக்கலாம். மருத்துவர்களின் அறிக்கைகள், மருத்துவ பரிசோதனைகள், நோயறிதல்கள் ஆகியவற்றிற்கு எதிராக நான் கடவுளின் அறிக்கையை பிரகடனப்படுத்துகிறேன். கடவுளின் அறிக்கை சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இந்த வார்த்தை இப்போது உங்கள் உடலில் உயிர்ப்பிக்கிறது. உங்கள் இரத்த அணுக்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றன. உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு இந்த வார்த்தையால் பலப்படுத்தப்படுகிறது. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு புற்றுநோய் செல்லும், ஒவ்வொரு வைரசும், ஒவ்வொரு பாக்டீரியாவும் இப்போது இயேசுவின் நாமத்தில் இறக்க வேண்டும். உங்கள் உடலில் உள்ள கட்டிகள் சுருங்கட்டும், வலிகள் மறையட்டும். ஒரு உடனடி அற்புதம், ஒரு படிப்படியான குணமடைதல், எதுவாக இருந்தாலும் உங்கள் குணமாதல் இப்போது தொடங்குகிறது. உங்கள் மருந்துகளின் பக்க விளைவுகள் ரத்து செய்யப்படுகின்றன. உங்கள் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக அமைகின்றன. நீங்கள் பலவீனத்திலிருந்து பலத்திற்குச் செல்கிறீர்கள். உங்கள் ஆரோக்கியம் ஒரு நீரூற்றைப் போல பாய்கிறது. நீங்கள் நீண்ட, ஆரோக்கியமான, பலனளிக்கும் வாழ்க்கையை வாழ்வீர்கள். ரபேலின் பிரசன்னத்தில் உங்கள் உறவுகளில் உள்ள முறிவுகளும் குணமடைகின்றன. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவினை இப்போது நீங்குகிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி இப்போது சரி செய்யப்படுகிறது. நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் இப்போது தெளிவுபடுத்தப்படுகின்றன. மன்னித்தல் மற்றும் நல்லிணக்கத்தின் ஆவி உங்கள் குடும்பத்திலும் உங்கள் உறவுகளிலும் பாய்கிறது. பிரிவினையின் ஆவி, சண்டையின் ஆவி, குழப்பத்தின் ஆவி ஆகியவை இப்போது கட்டப்படுகின்றன. உங்கள் வீடு சமாதானத்தின், அன்பின், மகிழ்ச்சியின் இடமாக மாறுகிறது. நச்சு உறவுகளிலிருந்தும் உங்களை கீழே இழுக்கும் நபர்களிலிருந்தும்
கடவுள் உங்களை விடுவிக்கிறார். அதே நேரத்தில் அவர் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீகத் தொடர்புகளை, உங்களை ஆதரிக்கும், ஊக்குவிக்கும், உயர்த்தும் நண்பர்களை கொண்டு வருகிறார். நீங்கள் இனி தனியாக உணரமாட்டீர்கள். நீங்கள் ஒரு அன்பான சமூகத்தின் ஒரு பகுதியாக உணர்வீர்கள். உங்கள் இதயம் குணமடைகிறது. உங்கள் உறவுகள் மீட்டெடுக்கப்படுகின்றன. நீங்கள் முழுமையான குணப்படுதலை அனுபவிக்கிறீர்கள், உடல், மனம், ஆன்மா மற்றும் உறவுகளில். குணப்படுத்தும் தூதரே, ரபேலே, உங்கள் ஒளியை என் மனதின் மீது பிரகாசிக்கச் செய்யுங்கள். அடிமைத்தனத்தின் ஒவ்வொரு சங்கிலியையும் உடைக்கவும். போதைப்பொருள், மது, புகைப்பிடித்தல், ஆபாசம் அல்லது வேறு எந்த அடிமைத்தனத்திற்கும் உங்களை கட்டி போட்டிருக்கும் ஒவ்வொரு பிடியையும் இப்போது தளர்த்துங்கள். நீங்கள் இந்த அடிமைத்தனத்தை விட வலிமையானவர். கடவுளின் சக்தி உங்களுக்குள் வாழ்கிறது. அது எல்லா அடிமைத்தனங்களையும் விட பெரியது. இன்றுக்கு நீங்கள் விடுதலையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இன்று நீங்கள் சுதந்திரத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள். உங்கள் மனதை புதுப்பிப்பதன் மூலம் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். பழைய விஷயங்கள் கடந்துவிட்டன. இதோ எல்லாம் புதியதாகிவிட்டது. மனச்சோர்வின் இருண்ட மேகம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது. தற்கொலை எண்ணங்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடப்படுகின்றன. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மதிப்புமிக்கது. கடவுள் உங்களை நேசிக்கிறார். இந்த உண்மையை இப்போது உங்கள் ஆவியின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையின் ஒளி உங்கள் இருளுக்குள் பிரகாசிக்கிறது. மகிழ்ச்சி உங்கள் துக்கத்திற்கு பதிலாக வருகிறது. சமாதானம் உங்கள் குழப்பத்திற்கு பதிலாக வருகிறது. பிரதான தூதர்களின் சக்தியால் இப்போது உங்கள் முழுமையான விடுதலையை நான் பிரகடனப்படுத்துகிறேன். உடல் நோய்களிலிருந்து விடுதலை, மன உளைச்சலிலிருந்து விடுதலை, நிதி பற்றாக்குறையிலிருந்து விடுதலை, உறவுச் சிக்கல்களிலிருந்து விடுதலை, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை, கடந்த காலத்தின் பிடியிலிருந்து விடுதலை. நீங்கள் இப்போது சுதந்திரமாக இருக்கிறீர்கள். யாரை குமாரன் விடுதலையாக்குகிறானோ அவன் மெய்யாகவே விடுதலையாவான். இந்த சுதந்திரத்தில் உறுதியாக நில்லுங்கள். மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் குணமாதல் நிரந்தரமானது. உங்கள் நிதி புரோரைவ நீடித்தது. உங்கள் சமாதானம் நிலைத்திருக்கிறது. கடவுள் உங்களில் ஒரு நல்ல வேலையைத் தொடங்கியுள்ளார். அவர் அதை இறுதி வரை செய்து முடிப்பார். நீங்கள் ஒரு புதிய படைப்பு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் மிகவும் விரும்பப்படுகிறீர்கள். இந்த புதிய அடையாளத்தில் நடங்கள். இந்த புதிய அதிகாரத்துடன் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஒருபோதும் பிரயோஜனம் இருக்காது. இப்போது இந்த ஜெபத்தின் மீது நான் முத்திரையிடுகிறேன். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரால் இந்த வார்த்தைகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அவை வானத்தில் கட்டப்பட்டுள்ளன. அவை பூமியில் வெளிப்படும். பிரதான தூதர் மிக்கேல், கேப்ரியல் மற்றும் ரபேல் ஆகியோர் இந்த ஜெபத்தை நிறைவேற்ற இப்போது நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உங்கள் சார்பாக இடைவிடாமல் உழைக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் தரையில் விழாது, ஆனால் அவை அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும். உங்கள் நிதிப்பாதை இப்போது திறக்கப்பட்டுள்ளது. உங்கள் உடல் இப்போது குணமடைந்துள்ளது. உங்கள் ஆன்மா இப்போது அமைதியாக இருக்கிறது. முடிந்தது. வெற்றி பெறப்பட்டுள்ளது. அற்புதம் வெளியிடப்பட்டுள்ளது. சந்தேகத்தின் ஒவ்வொரு குரலும் இப்போது மௌனமாகட்டும். பயத்தின் ஒவ்வொரு எண்ணமும் இப்போது விரட்டப்படட்டும். கடவுளின் வாக்குறுதிகளில் உறுதியாக நில்லுங்கள். உங்கள் கண்கள் விரைவில் காணப்போகும் பெரிய காரியங்களுக்காக அவரை துதிக்கத் தொடங்குங்கள். உங்கள் சாட்சியம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமாக இருக்கும். பரலோகத்தின் முழு சக்தியும் இப்போது உங்கள் பின்னால் இருக்கிறது. நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகமாக நேசிக்கப்படுகிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இறுதியாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். இந்த ஜெபத்தின் அபிஷேகம் இப்போது உங்கள் மீது, உங்கள் வீட்டின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் நிதிகளின் மீது, உங்கள் ஆரோக்கியத்தின் மீது தங்கியிருக்கிறது. இந்த அபிஷேகம் தடைகளை உடைக்கிறது. இந்த அபிஷேகம் கதவுகளை திறக்கிறது. இந்த அபிஷேகம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. இந்த சக்தி வாய்ந்த பிரசன்னத்தை இன்று முழுவதும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் பேசும்போது அதிகாரத்துடன் பேசுங்கள். நீங்கள் நடக்கும்போது நம்பிக்கையுடன் நடங்கள். நீங்கள் திட்டமிடும்போது பெரிய கனவு காணுங்கள். ஏனென்றால் உங்களுடன் இருப்பவர் உலகில் இருப்பவரை விட பெரியவர். உங்கள் நிதி போராட்டம் முடிந்துவிட்டது. உங்கள் நோயின் காலம் முடிந்துவிட்டது. உங்கள் துக்கத்தின் பருவம் முடிந்துவிட்டது. இது கொண்டாட்டத்தின் நேரம்.
இது அறுவடையின் நேரம், இது சாட்சியின் நேரம். உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்த மற்றும் செய்யப் போகும் அனைத்து அற்புதமான காரியங்களுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் இதயம் நன்றியால் நிரம்பட்டும், உங்கள் வாய் துதியால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை இனி ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. உங்கள் மாற்றம் நிரந்தரமானது. உங்கள் வெற்றி உறுதி. ஆமென், ஆமென், ஆமென். பரலோகத்தில் அதுபோலவே பூமியிலும் ஆகக்கடவது. உங்கள் அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் உள்ளது. அது இப்போது உங்கள் மீது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஜெபத்தின் சக்தி வாய்ந்த சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்ட மற்றும் அற்புதம் தேவைப்படும் 3 பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புவதன் மூலம் விசுவாசத்தின் ஒரு செயலைச் செய்யுங்கள். இது வெறும் வீடியோ அல்ல, இது ஒரு தெய்வீக சந்திப்பு. இப்போது கருத்துகளில் உங்கள் விசுவாசத்தை முத்திரையிடுங்கள். பிரதான தூதர் மிக்கேல் என் நிதிப் பாதையை திறப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். நீங்கள் தட்டச்சு செய்யும்போது அதை நம்புங்கள். நீங்கள் அனுப்பும்போது அதை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் பிரயோஜனம் இருக்காது.